வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக வந்துடுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூடியூப்புக்கு போய் கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம சேனலுக்குள்ளே போய் மற்ற வீடியோங்களையும் பாருங்கள். நம்ம சேனல் ஒரு புது சேனல், பட் நம்ம சேனலில் வந்து மற்ற சேனலில் கொடுக்காத புதிய தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வாங்க. எல்லாத்தையும் எல்லா ஆப்ஷனும் வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டார்க் மோடை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல இந்த ஃபைலுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் தீம் அப்படின்னு இருக்குது. யூஸ்வலி இங்கே கலர்ஃபுல்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் டார்க் க்ரே மாற்றிக்கலாம். ஸோ டார்க் க்ரேவை மாற்றிட்டிங்கன்னா இங்கே வந்து டார்க் மோட் செட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் மோடு செட் ஆகிருக்கு. ஸோ இதை மறுபடியும் நீங்கள் வந்து வேறு அதாவது நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கலர்ஃபுல்க்கு கொண்டு வந்துடுங்க. அக்கௌண்ட்டுக்கு வாங்க, மறுபடியும் நீங்கள் கலர்ஃபுல்னு வச்சுக்கலாம். இந்த ஒயிட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒயிட் மோடு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, அதே போல் தான் இருக்குது. நான் வந்து கலர்ஃபுல்லே வச்சிடுறேன், ஏன்னா எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கலர்ஃபுல். ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.